Hello guys, welcome to ChatGPT series. இந்த வீடியோல ChatGPT எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்ல போறது இல்ல, பட் அதை எப்படி மாஸ்டர் பண்றதுன்னு தான். அதுவும் பிகினர்ஸ் தான் ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ண முடியும். அண்ட் இது வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷன். AI கஷ்டம்னு எல்லாரும் சொல்லுவாங்க, பட் honestly AI வந்து ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணுங்க. Hello guys, welcome back to Arivu Tech AI. யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம், ChatGPT ஓப்பன் பண்ணி நம்ம ஏதாவது ப்ராம்ப்ட் கொடுப்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராம்ப்டை நான் வந்து ChatGPT கிட்டே கொடுக்குறேன். லைக் கிரியேட் அ ரெஸ்யூம் ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல் வித் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இது வந்து ஜென்ரேட் பண்ணுது ஒரு ரெஸ்யூம் கண்டென்ட். ஓகே, டெக்னிக்கல் ஸ்கில் எல்லாமே இதில் இருக்குது. ஓகே, அச்சீவ்மெண்ட்ஸ்லேருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே இருக்குது. பட் ஃபார் சம் சேஞ்ச் ஒன்லி ஒரு ஸ்மால் சேஞ்ச்காக நான் அகெயின் திருப்பி ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். லைக் அந்த ப்ரொஃபஷ்னல் சம்மரி ஆர் இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொஞ்சம் எங்கேஜிங்காக ரிலேட்டபிள் ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுன்னு நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸ்மால் சேஞ்ச்காக நான் வந்து ரீப்ராம்ப்ட் கொடுக்குறேன், அகெயின் ப்ராம்ப்ட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ஒரு ராங் மெத்தட். அண்ட் டு பி ஆனஸ்ட், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் யூஸிங் ChatGPT in a wrong way. இப்படி பண்ணக்கூடாது. This is a wrong method and many are using this. அதுக்காக தான் நான் உங்களுக்கு ChatGPT Canvasன்ற ஒரு ஃபீச்சரை வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ChatGPT Canvas. The first feature in this ChatGPT series is ChatGPT Canvas. ஆப்ஸில் போயிட்டு கேன்வாஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேன்வாஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரைட் சைடில் கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கனெக்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சைன்இன் வித் கேன்வாஸ். நெக்ஸ்ட் வந்து லாகின் ஆர் சைன் அப் பண்ணணும். கேன்வாஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நார்மலாக அப்படி உங்ககிட்ட ஆல்ரெடி கேன்வாஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக இந்த ஸ்டெப்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். அகெயின் நான் ப்ரீவியஸாக கொடுத்த அதே ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் தான் கொடுக்குறேன். கிரியேட் அ ரெஸ்யூம் ஃபார் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரோல் வித் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ப்ளஸ் ஆப்ஷன் கீழே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ண போகிறேன். இங்கே வந்து எனக்கு வந்து கேன்வாஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். அகெயின் இப்போ சப்மிட் பண்ணுறேன். ஸோ ரெஸ்யூம் வந்து கேன்வாஸில் டெம்ப்ளேட்டில் எனக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இந்த ரெஸ்யூம்லேயே நமக்கு தேவையான எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேலே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்மளோட ரெஸ்யூமில் டாப்பில் வந்து எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா நம்ம டேரெக்டாக இந்த ரெஸ்யூம்லேயே நம்ம வந்து இந்த ஜென்ரேட் ஆகியிருக்க கண்டென்ட்லேயே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நேம் சேஞ்ச் பண்ண டு XYZ. அண்ட் நம்ம வந்து ஃபோன் நம்பர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் வந்து ஃபார் நவ் ChatGPTயில் நம்ம ஃபோன் நம்பர்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கக்கூடாது, ஃபார் சேஃப்டி பர்பஸ். ஸோ வந்து நாங்கள் வந்து ஒரு 00 அந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். You can change the data directly into this generated content. And இப்போ வந்து ப்ரொஃபஷ்னல் சம்மரி இந்த ஒரு பார்ட் மட்டும் எனக்கு சேஞ்ச் பண்ணணுன்னா நான் அதை மட்டும் செலக்ட் பண்ணி மேலே ஆப்ஷன் இருக்குது ஆஸ்க் ஃபார் சேஞ்சஸ், அதை கிளிக் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து அது வந்து ஷார்ட்டர் வெர்ஷன் வேணும். இதுவே எனக்கு வந்து கொஞ்சம் லிட்டில் ஷார்ட்டராக வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அங்கே ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன், கிவ் அ லிட்டில் ஷார்ட்டர் சம்மரி. எனக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு இருந்த கண்டென்ட் மேலே வந்து இருக்குது அண்ட் கீழே வந்து நியூலி ஜென்ரேட்டட் கண்டென்ட் இருக்குது. ஸோ எனக்கு வந்து அங்கே ஒரு ஆப்ஷன் வருது, அன்டூ ஆர் அக்செப்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அக்செப்ட் கொடுக்குறேன்.
ஸோ எனக்கு ஒரு ஷார்ட்டர் கண்டென்ட் வந்து அந்த ப்ரொஃபஷனல் சம்மரி பிளேஸில் வரும். ஸோ வந்து இதில் வந்து நமக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அன்டூன்ற ஒரு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக அந்த கண்டென்ட்டே வந்து அங்கே இருக்கும். அண்ட் அக்செப்ட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நியூவாக ஜென்ரேட் ஆகிருக்க கண்டென்ட் வந்து அந்த ப்ரொஃபஷனல் சம்மரியில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி எனக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இந்த பிளேஸில் வந்து எனக்கு வந்து பாயிண்ட்ஸாக இருக்குது. ஸோ ஐ வாண்ட் இட் இன் டேபிள் ஃபார்மேட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெக்னிக்கல் ஸ்கில்ஸுன்ற பார்ட்டில் அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆஸ்க் ஃபார் சேஞ்சஸ் ஆர் சிம்ப்ளி யூ கேன் கிவ் Ctrl K. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், கிவ் திஸ் இன் டேபிள் ஃபார்மேட். ஸோ இங்கே வந்து நமக்கு பழைய பாயிண்ட்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. தென் கீழே வந்து நியூலி ஜென்ரேட்டட் டேபிள் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஐ எம் கிவிங் அக்செப்ட். இப்போ நீங்கள் அண்டு கூட கொடுக்கலாம். பழைய ஃபார்மேட் பிடிச்சிருந்தா நீங்கள் அண்டு கொடுக்கலாம். அண்ட் டேபிள் ஃபார்மேட்டில் தான் வேணும்னா நீங்கள் அக்செப்ட் கொடுக்கலாம். ஸோ ஐ எம் கிவிங் அக்செப்ட். ஸோ எனக்கு வந்து இங்கே டேபிள் ஃபார்மேட்டில் வந்திருக்கு. ஸோ வந்து இது வந்து திருப்பி வந்து நமக்கு வந்து கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணாமல் ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்லேயே நமக்கு எங்கே வந்து சேஞ்ச் பண்ணுமோ அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர் யூ கேன் ரீஃபார்மேட் த எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் ஒன்லி. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.